அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சில வசனங்கள் ரொம்ப டெப்தா இருக்கும். ஆனா நம்ம அடிக்கடி சொல்லி அந்த வசனம் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டு போயிடும். அப்புறமா அந்த வசனத்துடைய ஆழம் நமக்கு தெரியாமலே போயிடும். நம்ம பல நேரத்தில் சொல்றோம் இல்லையா, கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, நம்ம பரலோக ராஜ்யம் அப்படின்னு. பரலோக ராஜ்யங்கிறது ஒரு பெரிய விஷயம்னா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் அதான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷமா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கேட்டு சொல்ல முடியாதுன்னு சொன்ன நாமம். யாரோ கேட்கறாங்க, அப்படி நாமம் என்ன, அதையும் கேட்கறாரு பாரு. அந்த நாமத்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தாரு புதிய ஏற்பாட்டுக்கு. அப்படிதான் பவுல் சொல்றாரு, மறைக்கப்பட்டதை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. இல்ல அவங்க 4000 வருஷமா ரட்சிக்கப்படுவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்ட ஒரு நாமம் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நமக்கு மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு டெப்தான விஷயம் எப்பவுமே அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துறதுனால அது என்னவாய் மாறிவிடுகிறது, சாதாரணமாக மாறிவிடுகிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த வசனமும் அப்படி ஒரு வசனம் தான். 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் என்ன ரட்சிக்கப்படுவீர்கள். நமக்கு முதல்ல ரட்சிப்புன்றாலே ரொம்ப சாதாரணமாகி போச்சு. நமக்கு கேஷுவலா சொல்லிடுறோம், அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்டிருக்காங்க என்றால் வசனம் ஒன்று சொல்றது, ரட்சிப்பு பூரணப்பட காத்திருங்கள்னு இருக்குது இல்லையா. முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு இருக்குது. இப்ப ரட்சிப்புங்கிறதுனுடைய முடிவு ரொம்ப பெருசு. ஆனா இப்ப நம்ம சர்வசாதாரணமாயிருச்சு, பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் அவ்வளவுதான். ஒண்ணு பாக்குறதுக்கு ஒரே டேர்ம் என்னன்னு கேட்டா, பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்காரு, ரட்சிப்பினுடைய அனுபவம் என்ன, எவ்வளவு தூரத்துல இருக்காரு நமக்கு முக்கியமே இல்லைல்ல. அந்த மாதிரி தான் இந்த வசனமும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் அந்த ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன, வசனம் தெளிவா சொல்லுது. முதல்ல ரட்சிப்பினுடைய அனுபவமே என்னன்னா, கொடுக்கும் போதே கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். இந்த வசனம் ஒரு வாக்கு தத்தம். ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டுல நிறைய வாக்கு தத்தம் இருக்குல்ல, நம்ம அந்த வாக்கு தத்தம் சொல்றோம். புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் கொடுக்கிற பிரதானமான வாக்கு தத்தத்துல ஒண்ணு இது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன, நீங்க ரட்சிக்கப்பட்டா உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் வசனம் சொல்லுது. அப்ப நான் ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன, என் வீட்டாரும் சேர்த்து ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன அர்த்தம், அதனுடைய ஒரு மீனிங், அதோட மொத்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒத்த ஒரு சம்பவம், ஒரு வசனம் வேதத்துல இருக்குது. இதை வச்சு நீங்க அதை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட டெப்த் உங்களுக்கு புரியும். வாசிங்க, எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அப்ப நோவாவை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறது, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினார். நோவா குடும்பத்தை ரட்சித்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாருக்கும் தெரியும். உலகமே ஜலப்பிரளயத்தில் அழிய போகுது, டோட்டலாவே கொலாப்ஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் உலகத்தினுடையதான பிளானை ஆண்டவர் க்ளோஸ் பண்றாரு, அதோட முடிக்கிறார். திருப்பி ஆதியாகமம் 1:1 மாத்துறாரு உலகத்தை. ஆதியாகமம் 1:1-2 நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது பூமி தண்ணிக்குள்ள இருக்குது, தேவ ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு இருக்கிறார். திருப்பி அந்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து 10வது வசனத்துக்குள்ள எல்லாத்தையும் பிரிக்கிறார். இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்தார். அப்புறம் பூமிக்கு மேல் உள்ள தண்ணீரையும் கீழ் உள்ள தண்ணீரையும் பிரிக்கிறார். அப்புறம் பூமியில் உள்ள தண்ணீரை பிரிக்கிறார். அப்புறமா அதுல மரம் செடி கொடியை உண்டாக்குறார். இப்ப திருப்பி பாருங்க, கொலாப்ஸ் பண்றாரு. 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுது, 10வது 11வது வசனம் 7 11 வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. அப்படின்னா என்ன அர்த்தம், பூமியில இருக்க தண்ணியும் லேண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு. தண்ணியும் பூமியும் ஒன்னா சேர்ந்துருச்சு. வானத்தின் மதகுகள் திறவுண்டன. மேல இருக்க தண்ணியும் கீழே இருக்க தண்ணியும் ஒன்னாயிருச்சு. இதே காரியத்தை தான் ஆதியாகமத்துல செய்வாரு. மேல இருக்க தண்ணியும் கீழே இருக்க தண்ணியும் பிரிப்பாரு, பூமியில இருக்க தண்ணியும் லேண்டையும் பிரிப்பாரு. இதை திருப்பி கொலாப்ஸ் பண்றாரு ஆண்டவர். கொலாப்ஸ் பண்ணி ஒன்னா ஆக்கிட்டார். திருப்பி ஆதியாகமம் 1, 2, 3 வந்துருச்சு. சோ இவ்வளவு பெரியதான ஒரு பிளான் அது மேல இருக்கு. திருப்பி பாத்தீங்கன்னா ஆவியானவர் ஜலத்து மேல அசைவாடி கொண்டு வர அங்க இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தண்ணிக்கு மேல பேழை இருக்கும், பேழைக்குள்ள புறா இருக்கும், ஆவியானவர் அசைவாடிட்டு இருப்பார், பேழை ஆடிட்டு இருக்கும். சேம் அப்படியே அதே கான்செப்ட் திருப்பி கொண்டு வந்துருவார் 2000 வருஷம் கழிச்சு. அப்ப ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதான அந்த பழைய நிலைக்கு பூமியை திருப்புறாரு, டோட்டல் கொலாப்ஸ் பண்றாரு, திருப்பி ரீகிரியேட் பண்ண போறாரு. அந்த ஒரு சூழ்நிலைக்கு பூமி வரப்போது. அந்த அழிவிலிருந்து வசனம் சொல்லுது, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினார். அப்படின்னா நோவா, இப்ப நீங்க இங்க வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அங்க நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினார். அப்ப என்ன ஆக போகுது, திருப்பி இப்போ 2000 வருஷம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா 4000 வருஷம் இருக்கு, ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும். திருப்பி இந்த பூமியானது நெருப்பினால் அழிக்கப்பட போகிறது. 2 பேதுரு 3:9-10 சொல்லுது இல்லையா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வாரங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். Everybody comes to an end. எப்படி நோவா அந்த கொலாப்ஸ் ஆனதுல இருந்து குடும்பத்தை ரட்சித்தானோ, அதே மாதிரி வரப்போகிற கொலாப்ஸ்ல இருந்து உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவனுக்கு ஒரு பேழை தேவைப்பட்டது. நமக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பினுடைய வேல்யூ பாருங்க, அது எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்படின்னா என்ன அர்த்தம், நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அந்த உண்டு பண்ணக்கூடிய காரணங்கள் தான் நீ விசுவாசி பைபிள் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போ வரப்போகிற அழிவிலிருந்து, அதனுடைய அர்த்தம் வரப்போகிற அழிவிலிருந்து நீயும் உன் வீட்டாரும் காக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும் இதற்கு? ஒரே வார்த்தையில சொல்லியாச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அந்த விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணுங்கிறதா இப்ப கேள்வியே. இந்த வசனத்தை இப்ப திருப்பி வாசிங்க.
எபிரேயர் 11:7 திருப்பி வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே நோவா விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று ஃபர்ஸ்ட் தற்காலத்திலே நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. ஒரு குடும்பம் வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த வரப்போகிற அழிவை குறித்தான எச்சரிப்பை பெற்றிருக்கணும். நான் சொல்றது வெறும் இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கக்கூடிய சம்பவத்தை குறித்து மாத்திரமல்ல. ஒரு குடும்பத்தை நடத்தும் போது ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள் இருந்தாதான் அதுக்கு பேர் குடும்பம். ஒருவேளை பிள்ளைகள் இல்லை, கணவன் மனைவி இருந்தாலும் அதுக்கு பேர் என்னதான்? குடும்பம். கணவன் ஒரு ஊர்ல இருக்கிறாரு, மனைவி ஒரு ஊர்ல இருக்குது, பிள்ளை ஒரு ஹாஸ்டல்ல இருக்குது, அது குடும்பம் இல்ல. எங்க மனைவி எங்க இருக்காங்க? வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க. கணவர் எங்க இருக்காரு? வெளிநாட்டுல இருக்கிறாரு. பையன் எங்க இருக்காரு? ஏற்காடுல ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருக்காரு. நீங்க குடும்பமா சென்னையில இருக்கோம். இது எப்படி சரியாகும்? இல்லையா? எல்லாரும் இருக்கிறாங்க, ஆளாளுக்கு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க. ஆனா கணவனும் மனைவியும் வீட்டுல இருக்காங்க, ஒன்னா இருக்காங்க, ஆனா பிள்ளை இல்ல. அதனால அது குடும்பம் இல்லைன்னு ஆகாது. குடும்பம் என்றால் நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு இடத்துல இருப்பதுக்கு பேர் தான் என்னது? குடும்பம். அப்போ ஒரு குடும்பத்தை ரட்சித்தல் என்பதற்கு முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி, வரப்போகிற காரியங்களை குறித்து தற்காலத்திலே எச்சரிப்பு பெறணும். ஃபியூச்சரை குறித்த எச்சரிப்பு இப்ப இருக்கணும் ஃபேமிலிக்கு. அல்லேலூயா. அந்த எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஃபேமிலி சொல்றது எங்களுக்கு தெரியாது, இப்படி நடந்துருச்சு, நாங்க எதிர்பார்க்கல. அத உலகத்தின் குடும்பம் சொல்லலாம், நியாயம். ஆவிக்குரிய குடும்பம் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய குடும்பத்துல ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா நான் வெறும் நியாய தீர்ப்பை குறித்து மட்டும் சொல்லவில்லை. உங்க ஃபேமிலியில் நடக்கிற சம்பவம் ஒன்று நடக்க போகுது என்றால் யூ மஸ்ட் ஸ்மெல், உங்களுக்கு அந்த வாசனை தெரிஞ்சிருக்க வேண்டும். உங்க குடும்பத்தில் நடக்கிற சம்பவத்தை குறித்து இயேசுநாதருக்கு தெரியாம அந்த 12 பேருக்குள்ள ஏதாவது நடக்குமா? இயேசுநாதருக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? யோசிச்சு பாருங்க. அவன் எங்கேயோ பேசிட்டு இருக்கான், வந்து கேட்கிறாரு உங்களை யார் பெரியவன்? அவர் பாட்டு வந்தாரு, அவர் பாட்டு ஒரு சீலையை கட்டினாரு, கால்களை கழுவினாரு, கழுவி முடிச்சானே கேட்கிறாரு உங்களை யார் பெரியவன் தானே சண்டை போட்டீங்கன்றாரு. இல்லையா? எனக்கு அதோட ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இந்த பெனாதத்னு ஒரு ராஜா இருப்பான். இந்த பெனாதத்து எதை பிளான் பண்ணாலும் எலிசா போய் இஸ்ரவேல் ராஜா கிட்ட சொல்லிடுவான், இப்படி பிடிக்க போறான், நீ வந்து என்ன செய்ய, இப்படி போய் காப்பாத்திக்க உன்ன அப்படின்றான். இஸ்ரவேல் ராஜாவும் அவனுக்கு கீழ்படிஞ்சு கரெக்டா காப்பாத்திடுவான். ஒரு நாள் பெனாதத்துக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போச்சு. அப்போ அந்த ராஜா கூப்பிட்டு தளபதிகளை சொல்றாரு, நான் போடுற மொத்த திட்டத்தையும் யாரோ ஒருத்தர் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்றீங்க, யாருன்னு எனக்கு சொல்ல மாட்டீங்களா? ஏன் இப்படி என்ன பத்தி சொல்றீங்க அங்கன்னு கேட்பாரு. ஃபெடப் ஆயிட்டான். எவ்வளவு போட்டாலும் அங்க போயிடுது சீக்கிரட். ஃபெடப் ஆயிட்டான். ஃபெடப் ஆன உடனே அந்த தளபதி கூட இருக்கான் சொல்லுவான், ராஜா நீ எங்க யாரையும் சந்தேகப்படாத, அங்க எலிசான்னு ஒருத்தர் இருக்கான், உன் வீட்டின் பள்ளி அறையிலே பேசுறத கூட அவன் கண்டுபிடிச்சிருவான்றான். யோசித்து பாருங்க, தன்னுடைய நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது என்பது தேவன் அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். அது தெரியணும்ல, அது எலிசாவுக்கு தெரியும், எலியாவுக்கு தெரியும். எலிசாவை பிடிக்க ராஜா ஆள் அனுப்புறான். வரும்போதே சொல்றான், அந்த பேலியாளின் மகன் என்னை பிடிக்க ஆள் அனுப்புறான் பத்தியாங்கிறான். இல்லையா? ஒருத்தனை பிடிக்க கூட முடியாது இவங்களால. எது பண்ணாலும் தெரிஞ்சு போயிடுது. இதுதான் உங்களுக்குள் இருக்க வேண்டிய முதலாவது குவாலிட்டி. இது ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும். வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இல்லையா? என்ன காரணமாக இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல இதான் பிரச்சனை. திடீர்னு முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைகள் நடக்கிற நடைய வச்சு பெற்றோர் கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பிரச்சனை வீட்டுலன்ட்டு. எங்க அம்மாட்ட ஒரு பழக்கம் உண்டு. நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அப்படி முகத்தை பார்க்கும்போது கேட்பாங்க, என்னடா மதியம் சாப்பிடலையா, பசிக்குதாம்பாங்க. நம்ம முகத்தை வச்சு அவங்களால என்ன செய்ய முடியும்? ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நடைய வச்சு ஒரு பெண்ணு நடக்கிறத வீட்டுக்குள்ள நடந்து வரதை வச்சு அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி. உடம்புல பிரச்சனை இருக்குதா, இல்ல ஏதாவது வலி இருக்குதா அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க நட ஷேப்பை வச்சு கண்டுபிடிப்பாங்களா? ஆனால் இன்னைக்கு நான் சொல்றது பிசிக்கலி, இதை தாண்டி ஒன்று நீங்க போகணும், ஸ்பிரிச்சுவலி போகணும். பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, வீட்டுக்குள்ள சொல்றேன், மொத்தமா சொல்றேன். உன் ஆவிக்குரிய குடும்பத்துக்குள் என்ன நடக்குது, உன் குடும்பத்துக்கு என்ன விரோதமா செயல்படுது, யார் செயல்படுறாங்க, எப்படி நடக்குது, என்ன விஷயம், என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது, இது ஏதாவது தெரியுமா? வந்த பிறகு நீங்கள் அதை சால்வ் பண்றதுக்கு போராடுறீங்க, அழுவுறீங்க, ஜெபம் பண்றீங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் தேவ எச்சரிப்பு உங்களுக்கு கிடைக்குதா? கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துறாரா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது. பவுல் வந்து போயிருவார் அத்தனை பட்டணத்துக்கு, அங்கங்க போயிட்டே இருப்பாரு. ஆனா எருசலேமில் இவர்கள் என்ன செய்வார்கள்? பவுலுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுவார்கள். ஆவியானவர் இங்க எழுதுவார், எருசலேமில் யூதர்களுக்கு அவனுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார். இது யாருக்கு தெரியும்? லூகாக்கு எப்படி தெரியும்? லூகா பவுலோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுனது லூகா. அவர் வந்து பவுலோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டிராவல் பத்தி எழுதிட்டு இருக்காரு. எழுதும்போது நடுவுல ஒரு வசனம் போடுறாரு, இந்த காலத்துல பவுலுக்கு விரோதமாக எருசலேமில் ஆலோசனை செய்யப்பட்டது. எப்படி இது இவருக்கு தெரியும்? எப்படி தெரியப்படுத்தப்படுகிறது? அப்படியானால் உன் குடும்பத்தை குறித்து ஒரு பர்சனல், நான் சொல்றது மினிஸ்ட்ரி, உங்க ஃபேமிலியை குறித்து, உங்களை குறித்து ஏதாவது ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷயத்துல கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தணும் இல்லையா? என்ன நடக்குது, எப்படி நடக்குது, ஏதோ ஒரு எச்சரிப்பு கொடுக்கணும் இல்லையா? அந்த தேவ எச்சரிப்பை பெற்று அப்படின்னு இருக்கு. அந்த எச்சரிப்பை பெறுகிற இடத்தில் தான் இப்பொழுது ஃபேமிலி ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்கிறது. முந்தியெல்லாம் நம்ம பெற்றோருக்கு தெரியும், சில காரியங்களை கண்டுபிடிப்பார்கள். நான் சொல்லுவேன், அன்னைக்கு உள்ளவங்க இன்னைக்கு உள்ளவங்கள மாதிரி ஆவிக்குரியவங்கள கிடையாது, ஆனால் தேவனோடு கூட தொடர்புள்ளவர்களா இருந்தார்கள். இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் சொல்றோம், தேவனோடு கூட என்ன இல்ல, தொடர்பு குறைவாக இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு நம்ம அன்னைக்கு உள்ளவங்க பெருசா அந்நிய பாஷை பேசி அப்படியே கைத்தட்டி அதெல்லாம் இருந்திருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தேவனுடைய நடத்துதல்னு ஒண்ணு இருக்கும். பிள்ளைகளை நடத்துறதா இருக்கட்டும், குடும்பத்தை நடத்துறதா இருக்கட்டும். இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் ஊழியத்துக்கு ஓடுறாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் ஹவுஸ் மீட்டிங், காட்டேஜ் மீட்டிங், ஓபன் ஏர் மீட்டிங் எல்லாம் ஓடுறாங்க. ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குது முதல்ல இங்க நமக்கு தெரியணும் இல்லையா? இது நமக்கு புரியணும் இல்லையா? இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேவ எச்சரிப்பை பெற்று அப்படின்னு இருக்கு. பெற்றிருக்கிறோமா? அந்த எச்சரிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுதா? அந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறவர் யார்? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எச்சரிப்பை கொடுக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப ஆவியானவருடைய மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஒரு ஆவிக்குரிய குடும்பம் ஒரு ஆவியானவராலே நடத்தப்படுகிற குடும்பமா இருக்குமானால் உன் குடும்பத்தில் வரப்போகிற காரியங்களை குறித்து ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயம் உணர்த்துவார். அவர் உணர்த்தினாதான் நீங்கள் எச்சரிப்பு பெற்று உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க முடியும். இதுதான் அதோட கனெக்ஷன். அந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறாருங்க, உணர்த்துகிறாரா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், சரி, உணர்த்துகிறாரா? அதான் இங்க கேள்வி. ஆவியானவருக்கும் உணர்த்துறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான கனெக்ஷன் இருக்கு ஃபேமிலில. ஆவியானவர் உங்ககிட்ட உணர்த்தணும்னா ஆவியானவருக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கு. இந்த ஏற்ற துணைன்னு இருக்குல்ல, ஏற்ற துணை. சோ பைபிள் சொல்ற ஏற்ற துணை என்பது வேறு. இப்ப நம்ம அங்க போக வேண்டாம், ஏற்ற துணைக்கு போக வேண்டாம். ஏற்ற துணைன்ற வேர்டு என்ன? அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணப்படுது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹெல்பர். இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? ஹெல்பர். இந்த ஹெல்பர்ங்கிற வேர்டு அடுத்து புதிய ஏற்பாட்டுல யாருக்கு யூஸ் பண்ணப்படுது? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லப்படுது. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சிலர் வந்து அதை தேற்றரவாளன் கம்ஃபர்டர்னு சொல்வாங்க. ஆனா இங்கிலீஷ்ல ஹெல்பர் தான் இருக்கு. இங்கிலீஷ்ல ஹெல்பர் இருக்கு. 14:26 வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே. அங்கேயும் என்ன இருக்கு? தேற்றரவாளன் அப்படின்னு தான் இருக்குது இல்லையா? பட் இங்க வந்து கம்ஃபர்டர் இருக்கு. ஆனா டிரான்ஸ்லேஷன்ல கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்குது? ஹெல்பர் தான் இருக்கு. அடுத்து வாசிங்க யோவான் 15:26 வாசிங்க. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் தேற்றரவாளன். நல்லா கவனிச்சு பாருங்க, 2 அதிகாரத்துல 3 தடவை இருக்குது. அடுத்து வாசிங்க 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். இந்த இடத்துல மட்டும் 4 தடவை கர்த்தர் அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. தேற்றரவாளன் தேற்றரவாளன் தேற்றரவாளன். 4 இடத்துலயும் ஹெல்பர் ஹெல்பர் ஹெல்பர்னு இருக்கு. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் மனைவிக்கும் ஒரு ஒத்துமை இருக்கிறது. இவரும் ஹெல்பர், அவங்களும் ஹெல்பர். இவங்களும் ஹெல்பர், அவங்களும் ஹெல்பர். அப்ப அந்த ஹெல்பருடைய வேலை என்ன? அந்த இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். அப்ப ஹெல்பருடைய ஒரு வேலை என்ன? வரும் காரியங்களை குறித்து. ஏன் ஏவாளை சொல்லும் பொழுது அவர்கள் ஒரே மாம்சம் உடையவர்கள் சொன்னார்னா, அவங்க 2 பேரும் ஒரே மாம்சம் உடையவர்கள், ஒரு மாம்சத்தை வந்து பிரிச்சு எடுத்தவங்க. ஆவியை நமக்குள்ள இருக்கிறாரு, நாம 2 பேரும் ஒரே ஆவி உடையவர்கள். புரியுதா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பா போங்க, உங்களுக்கு புரியும். மல்கியா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கை. மனைவிக்கு துரோகம் பண்ணா ஆவி வராருங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவரோட அர்த்தம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல மனைவினா, புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர். நீ மனைவிக்கு துரோகம் பண்றது ஆவியானவருக்கு துரோகம் பண்றது ஒண்ணுதான். என்ன ஒரு எந்த கனெக்ஷன் இங்க இருக்கு பாருங்க. இதை நம்ம படிக்கும்போது மல்கியா படிக்கும்போது சாதாரணமா இருக்கும். நீங்க இந்த கனெக்ஷன் எடுத்து பாருங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள் தேவ எச்சரிப்பு நீங்கள் பெற வேண்டுமானால், வரும் காரியங்களை குறித்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், மனைவியும் கணவனும் ஒரே ஆவி உடையவர்களா இருக்க வேண்டும். இந்த ஒரே ஆவி உடைய மனைவியும் கணவனும், குறிப்பாக பல இடங்களிலே கர்த்தர் மனைவியை கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்க தெரியாது. கணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுமை இருக்கிறது, அது கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஆண்டு கொள்ளுங்கள் இருக்காது, சரீரமே நமக்கு அமைப்பு அப்படிதான் இருக்கு. ஆனால் மனைவியை பொறுத்த வரைக்கும் தான் காஷன் இருக்கிறது. அந்த எச்சரிப்பு கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான குடும்பத்தில் நடக்கக்கூடியது. கணவன் வந்து வசனம் சொல்றது 104 சங்கீதம், காலையில் தன் பண்ணை வீட்டுக்கு வேலைக்கு புறப்படுகிறான், சாயங்காலத்தில் திரும்புகிறான். எவ்வளவுதான் கணவன் வேலைக்கு போனாலும் என்ன பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அவன் ஃபேமிலிக்குள்ள திரும்பணும். ஆனா கணவன் வெளியே சம்பாதிக்கிறது, வெளியே போராடுறது, பைபிள் உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் டீப்பா இருக்கும், புரிஞ்சுட்டா சரி. காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் கர்த்தர் உண்டாக்கினார். அதோட அர்த்தம் என்னன்னா, இவன் வெளியே போகும்போது காட்டு மிருகம் இருக்கும், அந்த மிருகங்களோட கூட போராடி மனுஷன் என்ன செய்வான்? ஜெயிச்சு வீட்டுக்கு வருவான் ஒவ்வொரு நாளும். ஆனால் வீட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, வீட்டுக்குள்ள இருக்க நாட்டு மிருகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மனைவியின் கையில் இருக்கிறது. 2 வகையான மிருகம் உண்டாக்குவார் ஆண்டவர். சகல விதமான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஆதியாகமத்திலே கொண்டாந்துருவார் 1:24. ஆனா அப்ப காடு நாடே இருக்காது, அப்பயே படைச்சிட்டார் காடு நாடு. எதுக்கு? வெளியே போகிறவனுக்கு காட்டு மிருகம், வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு நாட்டு மிருகம். யோசிச்சு பாருங்க, இவர் போய் சிங்கத்தையும் கரடியும் ஜெயிப்பான் யாரு? கணவன், அதாவது தாவீது போய் ஜெயிப்பான், சிம்சன் போய் ஜெயிப்பான். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற பூனையும் நாயும் நீங்க தான் பாத்துக்கணும், அது உங்ககிட்ட இருக்க பொறுப்பு. அப்போ நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஸ்பிரிச்சுவல் எடுத்துக்காதீங்க, எக்ஸாம்பிளுக்காக. அதே மாதிரி தான் இந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வேலையை வீட்டில் இருக்கிற மனைவி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த தேவ எச்சரிப்பு இவங்க 2 பேரும் ஒன்றாக இருக்கும் போதுதான் விசுவாசத்திலே தேவ எச்சரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த 2மே ஒன்னா இல்ல, இந்த 2க்குள்ளயுமே ஒன்னஸ் இல்ல. அதனாலதான் நம்ம
பைபிள் தெளிவா சொல்றது, விசுவாசி அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்படாது இருப்பானாக. விசுவாசியும் விசுவாசியும் பிணைக்கப்படும் போது விசுவாசத்தினால் வரக்கூடியதான எச்சரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்க ஆரம்பிக்கும் போதே முற்றும் கோணல் முதலும் கோணல். இதுல என்ன சொல்லி நம்ம கிட்ட இவங்க சொல்றாங்க, இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் சொல்றாங்க, நான் அவங்களை விசுவாசத்துக்குள்ள நடத்திடுவேன், நான் போய் அவங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டாந்துடுவேன், ஒரு ஆத்மாவை ரட்சிக்க முடியாதா. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க கிறிஸ்தவங்களா மாறிடுவாங்க, சர்ச்சுக்கு வந்துருவாங்க. இது இல்லைங்க லைஃப். கிறிஸ்தவனா மாறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. கிறிஸ்தவனா மாத்தணும்னு கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா இந்த உலகத்தை ஒரு செகண்ட்ல மாத்திருப்பாரு. இந்த உலகத்தை கிறிஸ்தவ உலகமா மாத்தணும்னு மட்டும் கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா, தன்னுடைய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு காரியத்தை கர்த்தர் காட்டி இருந்தானா உலகம் கிறிஸ்தவம் மாறிடும். மலைக்கு மேல அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மகிமையை காட்டுறாரு மோசே கிட்ட. கீழ இருக்கிறவங்க பயப்படுறான், கீழ இருக்க அத்தனை பேரும் பயப்படுறான், எங்கிட்ட ஆண்டவர் பேச வேணாங்கிற அவ்வளவு ஜெய்ஜாண்டிக் காட். ஆனா அவர் அப்படி நம்மளை மாத்த விரும்பவில்லை. எதுக்கு ரட்சிப்பனவே என்ன, இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணி கான்சியஸ்ல வரணும்ங்கறார் அவரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் உடனே கல்யாணம் பண்ணி எப்படி கூட்டு வரது, அவர் ஆண்டவர் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவருக்காக உன்னை ஏத்துக்கல, உனக்காக ஆண்டவர் ஏத்துக்கிறான். இன்னைக்கு என்ன நடக்குதுங்க, இவங்களுக்கு இந்த விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோட இருக்கிற திட்டம், பரிசுத்த ஆவியினுடைய கனெக்ஷன் இவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனோட விளைவு தான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு எதுவுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் குரல் முற்றும் குரலா மாறிடுது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தை பத்தின எச்சரிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் கணவனும் மனைவியும் ஒரே ஆவியுடையவர்களா இருக்கணும். நான் எப்பவும் ஒரு விஷயத்தை ரொம்ப எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சொல்வேன். ஆதாமுடைய விலாவிலிருந்து ஏவாளை எடுத்தாருன்னு பைபிள் சொல்லல. ஆதாமின் விலா எலும்புகளில் ஒன்றிலிருந்து. இந்த பர்டிகுலர் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன அர்த்தம், ஆதாமுக்கு நிறைய விலா இருந்துச்சு, ஆனா கர்த்தர் ஒன்னதான் எடுத்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், சபைக்குள்ள நிறைய பசங்க இருப்பாங்க, பொண்ணு இருக்கும், எல்லா ஆவிக்குரிய பொண்ணும் எல்லா ஆவிக்குரிய பையனுக்கும் ஏற்றதல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கு, ஞானஸ்நானம் எடுத்துக்கு, அபிஷேகம் இருக்கு, அப்ப எல்லாமே ஓகே தான். இல்ல, நீங்க ஒரே வீட்டுல பிறந்திருந்தாலும், ராகேலும் லேயாலும் இருந்தாலும், யாக்கோபுக்கு யார் மனைவி என்பது கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருப்பாரு. இவர் ராகேல விரும்பலாம், ஆனா கர்த்தர் லேயால தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. பக்கத்து கூடாரத்துல ஆதாரம் இருக்கலாம், சாராலும் இருக்கலாம், ஆனா தேவ திட்டம் சாரால் மேல இருக்கிறது. இல்ல அந்த அம்மா பிரமாணத்தின்படி எங்களுக்குள்ள வந்துடுச்சு, எங்க பாளையத்துக்குள்ள தான் இருக்குது அப்படின்னா இல்ல கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆவிக்குரிய சபையா இருந்துச்சு, எல்லா பொண்ணும் எல்லா பையனுக்கும். இல்லவே இல்லை. பர்டிகுலரா ஈசாக்குக்கு ரெபெக்காளை கர்த்தர் டிசைட் பண்ணி வச்சிருப்பார். அவர்கள் வரும்போதுதான் இந்த கான்டாக்ட் வரும், தேவ எச்சரிப்பை பெருக்கக்கூடிய கான்டாக்ட். அவர்கள் ஒரே ஆவியுடையவர்களா இருப்பார்கள். நிறைய குடும்பத்துல போய் பாருங்க, மனைவி ஸ்பிரிச்சுவலா ஊழியக்கார, நான் இன்னும் சொல்றேன், நீங்க ஊழியமா இருந்தால் உன் மனைவியுடைய பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல மஸ்ட். ஒரு ஊழியத்துல இவர் ஃப்ரண்ட் லைன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு, ஆனா பின்னாடி வர பிரச்சனையை நிறைய பாஸ்டமா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. இது என்ன ப்ராப்ளம்ங்கறத சொல்லுவாங்க. அப்ப நோவாவுக்கு இந்த தேவ எச்சரிப்பு கிடைக்கிற மாதிரி குடும்பத்துல உங்களுக்கும் அந்த தேவ எச்சரிப்பு கிடைக்கணும். இதை நீங்க மனைவிமார்களும் உணரணும். உங்களை எதுக்கு கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார், வந்த உடனே குழந்தை பெற்று கொடுத்து ஃபேமிலி, அது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு தேவனிடத்துல இருந்து ஒரு திட்டம் இருக்கு. இப்ப நோவாவுடைய குடும்பத்துக்கு தேவனிடத்துல இருந்து ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம், இவங்களை காப்பாத்துறது திட்டம் அல்ல, இவர்களை காப்பாத்தி அதற்கு பிறகு இன்னொரு உலகத்தை இவங்களை வச்சு தான் உண்டாக்கணும். 2 பார்ட் இருக்கு மோசேக்கு, 2 பார்ட். என்ன 2 பார்ட்? ஒன்று எகிப்திலிருந்து இருந்து விடுதலையாக்க வேண்டும், இன்னொன்று கானானில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர் சொல்லும் போது 2 வார்த்தையும் திருப்பி சொல்வாரு. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 2 வேலை சொல்றாரு. நான் 2 வேலைக்காக இறங்கி இருக்கிறேன். ஒன்று விடுதலையாக்கவும், இன்னொன்று கொண்டு போய் சேர்க்கவும். 10வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். கொண்டு போய் சேர்ப்பேன் இல்ல பாருங்க. அந்த வசனத்துல நீ விடுதலையாக்குவாங்கிறதோட மட்டும் நின்னு போயிடுச்சு பாருங்க. கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லல அவங்ககிட்ட. 2 வேலைக்காக தான் அவர் இறங்கினாரு. ஒன்னு நீ செய்வேன்ட்டாரு, இன்னொன்னு நீ செய்வேன்னு சொல்லல அவர். புரியுதா? கடைசியில மோசே கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. அந்த வேலை யோசுவா கிட்ட போயிருச்சு. அவருடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருக்கு தெரியும் அவன் அந்த 2வது வேலையை செய்ய மாட்டான். பல நேரத்துல கர்த்தர் 2 வேலைக்கு தான் உங்களை அனுப்பியிருக்கிறார். எல்லாருக்குமே 2 வேலை உண்டு. நோவாவுக்கும் 2 வேலை உண்டு. ஒன்று அழிவிலிருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுவது, 2 அடுத்த உலகத்தில் குடும்பத்தை பலிக்கு பெருக பண்ணுவது. 2 வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க 2 வேலையை செய்கிறது இல்லை. ஒரு வேலை என்ன, எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, வந்து குடும்பத்தை கட்டுவது. குணசாலின் ஸ்ரீ குடும்பத்தை கட்டுகிறாள், கட்டுவது. அடுத்து உங்களோட வேலை என்ன, ஹெல்பர். ஆண்டவர் சொல்றாரு, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தேன். அதற்கு நான் என்ன பண்றேன், அவனுக்கு ஒரு ஹெல்ப்பரை உண்டாக்குவேன். இப்ப 2 வேலை இருக்கு, பண்படுத்தணும், காக்கணும். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, பண்படுத்ததோட சரி. எது பண்படுத்துறீங்க, வீட்டை பெருக்கி கூட்டி அல்லது சமைச்சு வச்சு பாத்திர வேலைக்கு தேவைப்பட்டா கணவனுக்காக கூட போய் வேலைக்கு போய் எல்லாம் பண்றீங்க. இது பண்படுத்துதல். காக்குதல் எங்க, அவங்ககிட்ட சொல்லுமா? அதான் நிறைய, இது நான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நிறைய குடும்பத்துடைய பிரச்சனை இதுதான். பண்படுத்துதல் இருக்கு, காக்குதல் எங்க? ஒண்ணு நீ ஒருத்தர் பண்படுத்தணும், இன்னொருத்தர் காக்கணும். கணவன் வேலைக்கு போனா மனைவி உள்ளே பார்க்கணும். ஆவிக்குரிய குடும்பம் ஒரு ஊழியம் பண்றாங்கன்னா பேக் போன் இங்க இருக்கு, இங்க நடக்கணும், இங்க விஷயத்தை தெரியணும், இது என்ன பண்ணுதுன்னு தெரியணும். இங்க என்ன ஆகுது, ஒன் மேன் ஷோ. நீங்கள் அந்த தேற்ற வாளன் என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யவில்லை. அதனுடைய விளைவாய்த்தான் இன்னைக்கு என்ன ஆகுது, தோட்டத்துக்குள்ள பாம்பு வருது. அவன் என்ன செஞ்சான், பண்படுத்தான், காக்கல. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தோட்டத்தை காவல் செய். அவன் காக்காதோட விளைவு சர்ப்பமானது காட்டு மிருகங்களிலும், சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும்
தந்திரம் உள்ளது. ஆண்டவர், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஞாபகம் நினைக்கிறேன், 2 வகையான மிருகத்தை கர்த்தர் உண்டாக்கினார். நாட்டு மிருகம், காட்டு மிருகம். காட்டு மிருகம் தோட்டத்துக்கு வெளியே உள்ளது. வெளியே இருக்கிற மிருகம் நீங்க உள்ள வந்துருச்சுல, அந்த உள்ள வரக்கூடிய மிருகத்தினுடைய எச்சரிப்பு உங்களுக்கு இருக்கணும்ல. பவுல் சொல்றாருல்ல, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். உன்னத பாட்டு சொல்லுது இல்ல, நம்முடைய திராட்சை பழங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது, நரிகளையும் புலி நரிகளையும் பிடியுங்கள். அந்த எச்சரிப்பு, you must know the caution. இன்னைக்கு குடும்பம் உடைவதற்கு காரணம் என்ன? குடும்பத்தை பண்படுத்துவர்கள் இருக்கிறார்கள், காக்கிறவர்கள் இல்லை. அவங்களுக்கு அந்த அந்த காஷனே கிடையாது. அந்த ஒரு ஆள் வந்து உட்காரும் போதே வீட்டுல தெரியணும் இவன் யாரு. நான் இப்பவும் சொல்றேன், பிசாசு கருப்பா கொம்போட வாளோட வராது, வரவே வராது. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் உங்களுக்கு வெளியே பெலிஸ்தீன் கிட்ட இருந்து சண்டை வரும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற சவுல் கிட்ட இருந்து சண்டை வரும். அதுக்கப்புறம் பெலிஸ்தீன் துரத்த மாட்டான், உங்களை சவுல் தான் துரத்துவான். நீங்க பெலிஸ்தீனையே பார்த்து இருப்பீங்க, பெலிஸ்தீன் வருவான், பின்னாடி சவுல் வந்துருவான். இயேசு கிறிஸ்து முதலாவதாக யூதாசால் காட்டி கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி பரிசேயர் சதுசேயர், சொந்த ஜனங்கள். அதற்கு பிறகுதான் ரோமர் வரான், ரோமர் கையில் ஒப்படைக்கிறாங்க. ரெண்டு போராட்டம் இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை ஸ்மெல் பண்ண வேண்டியது உங்க வேலை. உங்களுக்கு தெரியணும் அந்த எச்சரிப்பு, தேவ எச்சரிப்பு பெற்றாதானே நீங்க பாதுகாப்பீங்க. அதை பத்தி நான் இன்னைக்கு காஷனே குடும்பத்துல இல்லையே. எந்த ஒரு விஷயம் வரும்போது உங்களுக்கு காஷன் இருக்கணும். நான் சொல்றது வெறும் மனுஷங்கள்ல மட்டும் இல்ல. ஒரு பொருளாதார பிரச்சனை வரப்போதா, யூ மஸ்ட் நோ. இயேசுநாதர் எதுக்கு எல்லாத்தையும் சொல்றாரு? நான் இதை உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். ஏன் முன்னாடியே சொல்றாரு? என் பிள்ளைகள் அதுல மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக. அதான் பைபிள் தெளிவா சொல்றது, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன். இன்னைக்கு குடும்பத்துக்கு விரோதமாக பிசாசு ஒரு சபையை உடைக்கணும்னா நேரா வந்து சபையை உடைக்க மாட்டான், சபைக்குள்ள இருக்கிற குடும்பங்கள் வழியா தான் சபைக்குள்ள வருவான். அப்ப சபைக்குள்ள வரக்கூடியதை யார் கண்டுபிடிக்கணும்? we must know, தெரிஞ்சிருக்கணும் சபைக்குள்ள. அதுக்கு நீங்க உளவுத்துறை வைக்கணும், ஸ்பை வைக்கணும் கிடையாது, அது வேஸ்ட், ஃபெயிலியர். இஸ்ரவேலுடைய ஃபெயிலியரே இன்னைக்கு எல்லாரும் சொல்வாங்க, இஸ்ரவேலுடைய ஸ்பை தாங்க பயங்கர மொசாட் தான் வேர்ல்ட்ல பெஸ்ட்பாங்க. இஸ்ரவேலுடைய வீழ்ச்சி காரணமே அந்த ஸ்பை தான். அவன் கர்த்தரை நம்பறதுக்கு பதிலா ஸ்பையை நம்ப ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? அவன் எகிப்துல இருந்து புறப்பட்டு வரும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் அவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, ஆட்களை அனுப்புறதுலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. கர்த்தர் சொல்லுவாரு, போவான், சண்டை போடுவாங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க கானானுக்கு மட்டும். என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம என்ன செய்வோம்? ஸ்பை அனுப்புவோம், ஸ்பை அனுப்பி கானான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, போக சொல்லுன்றாரு. மோசே தெளிவா எழுதுவாரு, உங்கள் நிமித்தம் நான் ஒத்துக்கிட்டேன் பாரு. அதுக்கு இவன் பிரஷர் கொடுத்துட்டான் மோசேய. ஸ்பை போய் என்ன பண்ணிட்டான், வந்து ராங் நியூஸ் கொடுத்துட்டான். இன்னைக்கு அந்த ஸ்பை வந்து இன்னைக்கு வேர்ல்ட்லயே அவன் வந்து சூப்பரான ஸ்பைன்னு சொல்றாங்க இன்னைக்கு. ஆனா அவன் வீழ்ச்சிக்கு ஆரம்பிச்சதே ஸ்பை தான். கர்த்தருக்கு பதிலா ஸ்பையை நம்ம ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நம்ம ஸ்பை எல்லாம் வச்சு செட் ஆகாது. நமக்கு ஒரு ஸ்பை இருக்கிறார், அவர் தான் ஹோலி ஸ்பிரிட். அவர் உனக்கு சொல்லுவார், உன் குடும்பத்துக்கு விரோதமாக என்ன நடக்குது, உனக்கு விரோதமாக என்ன செயல்படுறாங்க, யார் என்ன பேசுறாங்க. அது எதுக்கு? அவனுக்கு விரோதமா நம்ம எழுப்பத்துக்கு இல்ல, அதுல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு. சிலரோட உட்காரும் போதே உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் தெரியும், சிலரோட பேசும் போதே அந்த ஆவியில உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரியும். உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் நுழையும் போதே உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரியணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கவலைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த எச்சரிப்பு அதான் வசனம் சொல்லுது, நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. அப்ப அந்த 2 பேரும், அந்த ஆதாமும் ஏவாளும் ஹெல்ப்பரும், அப்ப குடும்பத்தில் இருக்கிற 2 பேரும் கணவனும் மனைவியுமாக அந்த ஸ்பையை புரியணும், அந்த ஆவியானவருடைய சத்தத்தை கொடுக்கணும். அவர் கொடுக்கும்போது நீங்கள் தேவ எச்சரிப்பு பெறணும். அதையும் தாண்டி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கர்த்தர் எதுக்கும் அலோ பண்றாருன்னு அர்த்தம், அல்லது அது வேற விஷயம். தாவீதுக்கு நடந்த மாதிரி எதிரில் உள்ளவங்களை நொறுக்குவார், அது வேற விஷயம். யோவாபு செய்யும் போது தாவீதுக்கு தெரியாது, ஆனா யோவாபை கொண்டு போட்டார்னு இருக்கு. சில நேரத்துல கர்த்தரே அவங்களை கொல்றதுக்கு அனுமதி கொடுப்பார், அது வேற விஷயம். ஆனால் நம் குடும்பத்தில் நடப்பது நமக்கு என்ன செய்யணும்? we must know. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க 2 பேரும் ஒரே ஆவி உடையவர்களாக, ஒரே காரியத்தை உடையவர்களாக இருந்தாதான் அது நடக்கும். இங்க ஒரே ஆவியே இல்ல வீட்டுக்குள்ள. ஒரே ஒரு ஃபேமிலில ஒரு பிரேயர் இருக்குதா? இன்னைக்கு ஃபேமிலி பிரேயர் இருக்குதா? நிறைய ஆவிக்குரிய குடும்பத்துல ஃபேமிலி பிரேயரே கிடையாது. நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றான் யூத, ஒரு நாளைக்கு 5 தடவை ஜெபம் பண்றானாமா, 7 தடவை ஜெபம் பண்றானாமா. நீங்க சுயாதீன பிரமாணத்தை ஃபாலோ பண்றவங்க நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஜெபம் பண்ணீங்களா? டெய்லி பிரேயர் டைம் ஒன்று இருக்கா? குடும்பமா உட்காந்து பேசுறீங்களா? சாப்பாடு போட்டவனே அதை எடுத்துட்டு ரூமுக்கு போயிடுது பொண்ணு, பையன் எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி போயிடுறான், பொண்ணு எடுத்துட்டு போனுக்கு முன்னாடி போயிடுது, இந்த அம்மா எடுத்து கிச்சன்லயே சாப்பிட்டுட்டு இருக்கு, அவர் டிவிக்கு முன்னாடி சாப்பிடறாரு. ஆனா குடும்பமா சாப்பிடறாங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதான் ஃபேமிலி. ஒரு சாப்பிடறதுலயே முந்தியெல்லாம் இதெல்லாம் உண்மை இருக்காது, டெக்னாலஜியே இருக்காது. ஆனா சாப்பிடும்போது ஒன்னா வந்து சாப்பிடுங்கிறது ஒரு ரூல் இருந்துச்சு. வீட்டுல சாப்பிடும்போது கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க சாப்பிடலான்னு வாங்க. என்ன வேலை போட்டதுனால அதை அப்படியே போட்டு வந்து என்ன செய்வாங்க, உட்காந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இருக்கா அவங்க வீட்டுல? ஒரு குடும்பம் எங்க இருக்கு, எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது உட்காந்து இருக்கோமா? வீட்டுல உட்காந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசணுமா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. குடும்பம் என்பது ஒரு ஐக்கியம், ஒரு மனம் என்பது தேவ ஆவியானவர் கொடுப்பது. அங்கே வரும்போதுதான் அந்த எச்சரிப்பு உங்களுக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. ஒரு தீர்மானம் எடுங்க, வெரி சிம்பிள் தீர்மானம் தான். நான் சொல்றது ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி. டெய்லி ஒரு அரை மணி நேரம் குடும்பமாக உட்காருவோம். ஒரு 9:30 மணிக்கு நீங்க வரீங்களா? வாங்க, பசங்க டியூஷன்ல இருந்து வரட்டும், நீங்களும் உட்காருங்க. உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் பசங்களுக்கு அதுக்கப்புறமா சாப்பாடு போடுங்க. ஒரு 1/2 hour டெய்லி ஒரு சங்கீதம் வாசிப்பீங்களோ, இல்ல ஒரு அதிகாரம் வாசிப்பீங்களோ, காஸ்பல் வாசிப்பீங்களோ, வாசிச்சு ஒரு பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ண சொல்லுங்க. டெய்லி பசங்க ஆளாளுக்கு ஒரு அதிகாரத்தை ஒரு நாளைக்கு ஒருத்தர் வாசிக்க சொல்லுங்க, டெய்லி ஒருத்தர் ஜெபம் பண்ண சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இதனுடைய வேல்யூ உங்களுக்கு இப்ப ஆரம்பிக்கும் போது தெரியாது.
உங்களை அறியாமலே உங்க குடும்பத்தில் ஒரு பாண்டிங் உருவாகும், Amen. ஒரு பாதுகாப்பு உருவாகும். Hallelujah. உங்களை அறியாமலேயே கீழ்ப்படிதல், நீங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ எல்லாமே உங்க குடும்பத்தில் நடக்கும். Amen. அல்லேலூயா. Hallelujah. அதான் முதலாவது அவனுக்குள்ள இருந்தது. தேவ எச்சரிப்பு பெற்று குடும்பத்தை ரட்சி பேழை உண்டு பண்ணினான் இல்லையா? தேவ எச்சரிப்பு பெற்று, அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேவ எச்சரிப்பை பெற்றுக் கொண்டான். இரண்டாவது வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்ப இரண்டாவது அவனுக்குள்ள இருந்த சுபாவம் என்ன? இந்த எச்சரிப்பு வந்த உடனே அவனுக்கு என்ன வருது? ஒரு பயபக்தி வருது. அதாவது நிறைய இப்ப இருக்க சபைகள்ல இருக்கிற இரண்டாவது பிரச்சனை என்னன்னா, ஆவியானவர் பேசாமலாம் இல்ல. நிறைய சபைகள் ஆவியானவர் என்ன செய்யறாரு? அவர் பார்த்து அவர் செய்யறாரு. ஆவியானவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் பேசுறாரு. ஆனா கேட்டு பயபக்தி உள்ளவன் ஆகிறது நமக்கு தான் இருக்குது. இங்க ஊழியக்காரங்க உங்களுக்கு போதிக்கிறாங்க, அதன்படி செய்கிறீர்களா? அது உங்களுக்கு ஏறுகிறதா? பயபக்தி உள்ளவனாகி சில நேரத்துல நாம கொடுக்கக்கூடியதான காஷனை, கொடுக்கக்கூடிய செய்தியை வெறும் செய்தியாக எடுத்துக்கொள்கிறோமே ஒழிய அது ஏதோ ஒன்றுக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம எடுத்துக்கிறது இல்ல. எதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு சபையில பேசுறாரு? சபையில பேசும்போது உங்களை மார்க் போடுறதுக்காக ஆவியானவர் பேசல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது எங்களுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, அது யார் வேணாலும் பேசட்டும், யார் பேசினாலும் அதில் 5 நிமிஷம் கர்த்தர் கண்டிப்பாய் நம்மோடு பேசுவார். ஒரு செர்மன் அந்த 5 நிமிஷத்துக்கு நீங்க கவனிக்கணும். எந்த 5 நிமிஷம் உங்களுதுன்னு நீங்க பார்க்கணும். நான் சொல்லுங்க, புரியுதா? இப்ப நீங்க டாக்டர்கிட்ட போய் உட்காந்துருப்பீங்க அல்லது பேங்க்ல போயிடுவீங்க. இந்த டோக்கன் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? டோக்கன் நம்பர் டிவில போடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 800 பேர் 600 பேர் டோக்கன் வாங்கியிருப்பாங்க, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த டோக்கன் போடும் போது நீங்க டிவியை பார்ப்பீங்க, என் நம்பர் வந்திருக்கா, என் நம்பர் வந்திருக்கா பாத்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்க கீழே குனிஞ்சு அது 814 இந்த 900 தான், 900 வரும்போது பார்க்கலான்ட்டு கீழே குனிஞ்சிட்டே இருக்க மாட்டீங்க. டங்குன்னு ஒரு சவுண்ட் முடிச்சு பார்ப்பீங்க, இது ஒரு வேலை வந்திருக்குமோ, ஒரு காஷன். அதே மாதிரி தான் எல்லா செர்மன்லையும் எல்லா செய்தியிலையும் ஒரு 5 நிமிஷம் ஆவியானவர் உங்களோட கூட பேசுவார். ஏன்னா நீங்க ஆவியானவர்கிட்ட வந்துட்டு போகும்போது அவர் நிச்சயம் உங்களை வெறுமனே திரும்பி அனுப்பவே மாட்டார். ஆவியானவர் கண்டிப்பா பேசுவார். ஆனா நீங்க அந்த 5 நிமிஷத்துக்கு காத்திருக்கணும் மினிமம். நான் சொல்றேன், 5 நிமிஷமா இருக்கலாம், 10 நிமிஷமா இருக்கலாம், 5 நிமிஷம், ஏன் அந்த ஒரு செர்மன் முழுக்க உங்களுக்கே கூட இருக்கலாம். உங்களுக்கு கூட மொத்தமா ஆண்டவர் பேசலாம். ஆனா நீங்க வரும்போதே என்னவா வரணும்? நான் இன்னைக்கு எனக்கு உரியதை வாங்க போகிறேன், எனக்கு உரியதை பெற்றுக்கொள்ள போகிறேன். அதை கேட்டு அதை உங்க லைஃப்ல அபியாசப்படுத்தணும். பயபக்தி உள்ளவன் ஆகி. பல நேரத்துல இந்த பயபக்தி உங்களுக்குள்ள வரமாட்டேங்குது. நீங்க அதை அசால்ட்டா எடுக்கிறீங்க, அசட்டப் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஆதங்கம் இருக்கு. என்ன ஆதங்கம் இருக்குன்னா, நம்ம காலத்தை மாதிரி பிள்ளைங்க ஸ்பிரிச்சுவலா இல்ல, அந்த காலத்துல இருந்த மாதிரி பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, இப்போ கொஞ்சம் பிள்ளைங்க மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, சொல்றீங்க தானே? நிறைய பேருக்கு அப்படி ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்குல்ல. அது காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் நீங்க தான், நான் தான். நமக்குள்ளே பயபக்தி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்குள்ளேயும் வரும். எப்படி சொல்றீங்க? வாசிங்க. அதே மல்கியா 2:15 திருப்பி வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. அவருடைய ஒரே கான்செப்டே என்னன்னா, உங்க மூலமா என் மூலமா தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவது மட்டும். அவருக்கு வேற கான்செப்டே இல்ல. இன்ஜினியரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, டாக்டரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, ஐஏஎஸ் ஆபீசரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, பாஸ்டரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, இவாஞ்சலிஸ்டை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல. அவர் கான்செப்ட் பயபக்தி உள்ளவனை பெற்றெடுப்பது மட்டும். அப்போ பயபக்தி உள்ளவனை பெற்றெடுக்கணும்னா நாம யாரா இருக்கணும்? பயபக்தி உள்ளவனா இருக்கணும். இப்போ தேவ சாயலாய் படைக்கப்பட்ட ஆதாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தேவ சாயலாக ஆதாம் சாயலாக ஒரு பிள்ளை பிறந்திருக்கும். இப்போ ஆதாம் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினான் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த அம்மா அந்த வார்த்தையால் வஞ்சிக்கப்பட்டது. யாரு? ஸ்திரீயானவள். இவங்க ஒருத்தர் மீறினவன், ஒருத்தர் வஞ்சிக்கப்பட்டவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளை எப்படி இருக்குது? வாசிங்க. 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1, 2, 3 வசனம் வாசி. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷன் சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவும் உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று, தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி இல்ல. முந்தின வசனம் சொல்லுது தேவ சாயலாக ஆதாம் படைக்கப்பட்டான். ஆனா இங்க வசனம் சொல்லுது 130 வயதான போது தன் சாயலாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் படைக்கும் போது தேவ சாயலாய் படைத்தார், அவன் கீழ்ப்படியாமைக்குள் போயிட்டான், மீறிட்டான். இப்ப பிறந்தது யார் சாயல்? இவன் சாயல். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலில் பிறந்து உங்களையும் என்னையும் திருப்பி தேவ சாயலாய் மாத்துகிறார். அல்லேலூயா. ரோமர் 8:29 வாசிக்க பார்ப்போம். இப்போ ரோமர் 8:29
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ உங்களையும் என்னையும் அவர்களை தமது குமாரனினுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அர்த்தம் அவர் மனுஷ சாயலாய் தேவ சாயல் ஆயிட்டாரு, மறுபடியும் ஆயிட்டாரு. இப்ப உங்களை என்னையும் அழைச்சது எதுக்காகனா குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. ஆமென். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் மனுஷ சாயல், அப்பா அம்மா சாயல், எல்லா சாயலும் இருக்கு. அப்போ நீங்கள் நானும் படைக்கப்பட்டதே அவர் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. அப்ப கர்த்தர் உங்களை என்னையும் படைத்ததே பயபக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. அப்ப நீங்கள் நானும் பயபக்தி உள்ளவனா இருந்தாதான் பிள்ளை பயபக்தி உள்ளதாக இருக்கும். நோவா பயபக்தி உள்ளவனாகி அப்படின்னா உங்களுக்கு அந்த பயபக்தி இருக்கா? கர்த்தர் மேல அந்த பயம் இருக்குதா? நீங்க எச்சரிப்பு பெறது ஒண்ணு. நீங்க நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா they are perfect in church activities. சபைக்கு வரதுல பெஸ்ட், பாஸ்டர் கிட்ட நல்ல டெஸ்டிமனி. அந்த பிரதர் கரெக்டா சர்ச்சுக்கு வந்துருவாரு, அந்த சிஸ்டர் எல்லா ஊழியத்திலையும் பங்கு பெறுவாங்க. குட். பார்த்தா பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி போயிடுச்சு. அப்போ பாஸ்டர் என்ன சொல்றாரு, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க தான், ஏன் இந்த பிள்ளைகள் இப்படி போச்சு? நான் அப்படி போனதுல உண்மையிலே ரொம்ப நல்லா கரெக்டா இருந்து அப்படி போனது 1 or 2% இருக்கதான் செய்யுது. அப்ப எல்லாரையும் அப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா பெரும்பாலும் மெஜாரிட்டி நீங்க நல்ல ரிலிஜியஸ் பீப்புள் பட் நல்ல ஸ்பிரிச்சுவல் பீப்புளான்னு பார்க்கணும். we are all good religious people. church activities we are good. தசமம் காணிக்கும் பெர்ஃபெக்ட், சர்ச்சுக்கு வரதுல பெர்ஃபெக்ட், டைமுக்கு வருவீங்க, கரெக்டா போவீங்க, பாஸ்டர் ஒன்னு சொன்னா ஓடி வந்து நிப்பீங்க. வாட் அபௌட் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் தி ஹோம்? வீட்டுக்குள்ள உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி இருக்கு? அதை தான் பையன் பார்ப்பான். சபைக்குள்ள இருக்கிற பையன் பார்க்க மாட்டான். அவன் எப்படி பார்ப்பான் தெரியுமா? எங்க அப்பா மேல எப்படி இருக்காரு பாருப்பா. ஏன்னா அவனுக்கு வீட்டுல நீங்க யாரும் தெரியும், அவனுக்கு உங்களை பத்தி தெரியும். நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு பயபக்தி உள்ளவனாய் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியா இருப்பார்கள். இங்க அதுதான் இங்க மிஸ்ஸிங். நீங்க வீட்டுல உட்காந்து ஊழியக்காரனை கமெண்ட் அடிக்கிறீங்க, வீட்டுல உட்காந்து ஊழியக்காரனையோ அல்லது சபையையோ அல்லது வேற விசுவாசியோ அல்லது கூட இருக்கிற விசுவாசியோ குறை பேசுறீங்க. அதை உன் பிள்ளைகள் பார்க்குது வீட்டுல. அப்புறம் உங்க பிள்ளைகள் குறை பேசுறவங்களா மாறும்போது உங்களையே குறை பேசும். அப்ப நீங்க உங்க பிள்ளைகிட்ட அப்பா அம்மா அப்படி பேசலாமா அப்படின்னா நீங்கள் வேற ஒருத்தர பேசுனீங்க, உங்க பிள்ளை உங்களை பேசுது, அவ்வளவுதான் வித்தியாசம். உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி வீட்டுல எப்படி இருக்கு? அவன் பயபக்தி உள்ளவனா இருந்தான், அவன் சந்ததி பயபக்தி உள்ள சந்ததியாக இருந்துச்சு. நோவாவே எடுத்துக்கோங்க. நோவாவுக்கு 3 பெரிய பசங்க, குழந்தைங்க கிடையாது, திருமணமான பெரிய பசங்க. இப்போ நோவாக்குள்ள ஒரு விஷன் இருக்கு. தற்காலத்தில் காணாதவைகளை என்ன பண்ணிட்டாங்க, தேவ எச்சரிப்பு பெற்று ஒரு விஷன் வந்துருச்சு. இந்த விஷனை அவங்க பசங்க கிட்ட சொல்றான், இந்த மாதிரி உலகம் அழிய போதுப்பா, நாம ஒரு பேழை கட்ட போறோம், ஆண்டவர் வரப்போறாரு, உலகம் அழிய போது, நம்ம அதுல ஏறி தப்பிக்க போறோம். இந்த விஷனை பையன் அக்செப்ட் பண்ணுமே. முதல்ல 3 வாலிப பசங்க, மனைவியோட இருக்கிற 3 பசங்க, நீங்க சொல்ற இந்த தரிசனத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. எப்படி ஏத்துவான்? அவனுக்குள்ள எப்படி அந்த விஷன் போகும்? போகாதுல்ல. ஆனால் நீங்கள் பயபக்தி இருந்து எங்க அப்பா ஸ்பிரிச்சுவல் பர்சன், எங்க அப்பா சொன்னா அது கரெக்டா தான்டா இருக்கும்னு சொல்றான் பாருங்க, அப்போ உன் விஷன் அவனுக்குள் போகும். உன் பேச்சு திறமையினால போகாது, ஆனா உன்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டி அவனுக்குள் கொண்டு போகும். அது எப்படி போகும்லாம் கேட்காதீங்க, போகும், அவ்வளவுதான். இங்க என்ன இருக்கு? நான் போதிக்கிறதில் சிறந்தவனாக இருக்கிறேன், சாட்சியில் எப்படி இருக்கிறேன், அதான் என் கேள்வி. அங்கதான் பார்க்கணும். இப்ப இம்பார்ட்டன்ட். எல்லா பிள்ளைக்கும் அந்த வாலிப பிராயத்தில் என்னென்ன விதமான போராட்டங்கள் உண்டோ இயேசுநாதருக்கு அது இருந்துச்சு தானே. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்னு இருக்குல்ல, இருந்துச்சு தானே. எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். என் பிள்ளைக்கும் இருக்கும், உங்க பிள்ளைக்கு இருக்கும். அதை அவர்கள் மேற்கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்குதுல்ல, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குல்ல. அப்ப அந்த ஆசை இருக்கணும்னா நீங்கள் பயபக்தி உள்ளவனாய் அவருக்கு முன்னாடி நிக்கணும். நீங்கள் இல்லாமல் அவர்களுக்கு நீங்கள் சாட்சியை காட்ட முடியாது. நீங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்கலாம், அது வேற விஷயம். இப்பவும் சொல்றேன், உங்களுடைய கண்டிப்புனால உங்க பிள்ளையை திருத்திடலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா இருங்க, வேணாம்னு சொல்லல. ஆனால் அது திருத்தாது. உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் அவர்களை திருத்தும். அதுதான் மாத்துவதற்கு காரணமா இருக்கும். உங்களை அவன் பார்க்கணும், உங்க மேல அவனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வரணும், ஆவிக்குரிய பயம் வரணும். அப்ப அடிப்பாரு. அந்த பயத்தை விட எங்க அப்பா ஸ்பிரிச்சுவல் பர்சன். யாக்கோபு சொன்னா பாருங்க, அவங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை, அம்மா இவர் ஆசீர்வச்சா அது ஆசீர்வாதம், ஆனா சபிச்சிட்டாரு நான் சாபத்துல மாட்டிடுவேன். அப்ப அவங்க அப்பா மேல அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எங்க அப்பா வாயிலிருந்து வந்தா அது ஆசீர்வாதம், அதே நேரத்தில் எங்க அப்பா வாயில சாபத்தை நான் வாங்கிடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஸ்பிரிச்சுவாலிட்டி பாருங்க, அந்த பயம். யாக்கோபு படுத்து கிடக்குறான் கட்டில்ல, அவனால உட்கார கூட முடியல. யோசேப்பு கொண்டு போய் பிள்ளைகளை நிறுத்துறான், எங்க அப்பா ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் என் பிள்ளை மேல நிற்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்பா எப்படிப்பட்டவர், என்ன வேலை பார்த்தவர், ஆடு மேய்ச்சவர், அவர் ஊர் ஊரா சுத்தின, நாடோடி டென்ட்ல தங்கி இருந்தாரு. இப்ப நான் எகிப்துக்கே பிரதமராக இருக்கிறேன், நான் என்னோட போஸ்டிங் என்ன, இப்ப எங்க அப்பாவுக்கே நான் தான் சோறு போடுறேன். உண்மை அது. யாக்கோபுக்கு அரிசி கொடுத்தது அவன் தானே. அதனாலே உங்க அப்பாவும் அம்மாவும் தாழ்ந்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல. அவனுக்கு நீ சாப்பாடு வேணா போல உங்க அப்பா அம்மாவுக்கு. யாக்கோபு வாயிலிருந்து புறப்பட்டது ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனம். ஆதியாகமத்தை முழுக்க வாசிச்சு பாருங்க, அத்தனையும் எண்ட் டைம் ப்ராபசி. எண்ட் டைம் ப்ராபசி. பிள்ளைகளை என்னிடத்தில் கிட்டே வாருங்கள், கடைசி காரியத்தில் உங்களுக்கு சம்பவிப்பதை நான் உங்களுக்கு போதிப்பேன். அவங்களுக்கு சொல்றேன், உங்க அப்பா அம்மா கிட்ட வாயின் வார்த்தைகள்ல கேர்ஃபுல்லா இருங்க. ரட்சிக்கப்பட்ட அப்பா அம்மா கிட்ட பல நேரத்துல அப்பா அம்மா சரி இருக்காது, அது சும்மாவே திட்டம், அதை விட்டுருங்க. காரணம் என்னாமல் விட்ட சபை என்ன செய்யாது, பலிக்காது. ஆனால் உன் தகப்பன் ஆவிக்குரியவனாக இருந்து, உன் தாய் ஆவிக்குரியவங்களா இருந்து, அவர்கள் ஒரு அதுவும் ஊழியக்காரராக இருப்பார்களானால் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அவங்ககிட்ட வாங்கறதுக்கு நீ ரொம்ப யோசிக்கணும். நான் ரொம்ப
எங்க அம்மா மரண தருவாயில மரணிக்கிறதுக்கு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி போய் எங்க அம்மா பக்கத்துல உட்காந்து கேட்டேன். என் ஆசை அது. கேட்டேன், ஏமா உங்களுக்கு நான் ஏதாவது குறை வச்சுட்டேனா? எங்க அம்மா 80 வயசுல செத்தாங்க, ஆண்டவருக்குள்ள நித்திரை இப்பதான் 2023 எங்க அம்மா போய் பக்கத்துல உட்காந்து அப்படி கேட்டேன், ஏமா நான் ஏதாவது குறை வச்சுட்டேனா? ஏன்னா அந்த நேரத்துல அதை செஞ்சிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. நம்மளே அறியாம எவ்வளவு செய்வோம் தானே, கோவத்துல கூட பேசுவோம் அம்மாவை, அதெல்லாம் நார்மலா நடக்கிற ஒரு விஷயம். போய் பக்கத்துல உட்காந்து கேட்டேன், ஏதாவது உங்களுக்கு குறை வச்சுட்டேன்? எங்க அம்மா என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒன்றும் இல்லடா, கர்த்தருடைய கிருபையில ஆண்டவர் எனக்கு நல்ல பிள்ளையை கொடுத்தார், இந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் அதை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். அது ரொம்ப முக்கியம். உங்கள் பயபக்தி உங்கள் பிள்ளைகளுக்குள் வரும். நீங்கள் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கணும். நான் ஒரு ஜெயின் ஃபேமிலியை பார்த்தேன், ரட்சிக்கப்பட்டவங்க தான் அவங்க. ஜெயின் ஃபேமிலியை பார்த்தேன், வில்லிவாக்கம் பக்கத்துல இருக்காங்க. அந்த ஐயா ஒரு சாட்சி சொன்னார் என்கிட்ட. கொரோனா நேரத்துல அவங்க உங்களுக்கு தெரியும் தானே, வட்டிக்கு கொடுக்குறது அவங்களுடைய தொழில். ஆனா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால வட்டி கொடுக்கறத என்ன செஞ்சுட்டாங்க, நிறுத்திட்டாங்க. நாங்க இனிமேட்டு வட்டிக்கு கொடுக்க மாட்டோம், அதாவது ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. இப்போ கொரோனா வந்துருச்சு, வேலையெல்லாம் இல்லை, மூடியாச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு, வருமானத்துக்கே வழி இல்லை, கஷ்டம். அந்த நேரத்தில் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை, அதான் அதிசயமான ஆலோசனை கர்த்தராச்சே, வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் என்ன சொன்னாரா, உங்க அம்மாவுக்கு சமைக்க தெரியும். யாரு? அவருடைய அம்மாவுக்கு. அவங்களுக்கு ஒரு 60 வயசு, சமைக்க தெரியும். அவங்க ஸ்நாக்ஸ் சமோசா இந்த மாதிரி, அந்த அம்மா சமோசா போடுவாங்க, அதை உணர்த்தி நீ போய் சமோசா போடுன்னு. நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த வயசான பாட்டி அந்த அம்மா உட்காந்து சமோசா போட்டு கொடுக்குறாங்க. இவர் போய் என்ன செய்யறாரு, வாசல்ல ஒரு வண்டி வச்சு இவர் அதை வியாபாரம் பண்றாரு. மனைவி அந்த சமோசா கூட தட்டெல்லாம் கழுவி கொடுக்குறாங்க. இதை 2 பிள்ளைகளும் பாக்குறாங்க. பார்த்தோன்னா அவங்க என்ன செய்யறாங்க, கூட வேலைக்கு வராங்க, பெருக்கிறது, வேலைக்கு போறது. பாருங்க, இவர் பிள்ளைகள் வேலை செய்ய சொல்லல, இவர் கேட்கல. இவரை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் நம்மோட போட்டோம், பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டாம், நல்லா இருக்கட்டும். ஆனால் ஒரு குடும்பமே வேலை செய்து கொரோனா நேரத்தில் இடம் வாங்கி வீடு கட்டுவதற்கு கர்த்தர் அவருக்கு கிருபை தந்தார். இதுதான் ஆவிக்குரிய குடும்பம். நீங்கள் இறங்கி செய்யும் போது உங்கள் பிள்ளைகள் தானாய் செய்வார்கள். உங்கள் பிள்ளைகள் தானாய் செய்வார்கள். கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் எவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ உங்கள் பிள்ளைகளும் அவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. கடைசியாய் அந்த வசனத்தை வாசிங்க, நம்ம இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். கடைசி என்ன உண்டு பண்ணினான்? பேழையை உண்டு. அவன் எச்சரிப்பு பெற்றான், அந்த பயபக்தி வந்துச்சு. கடைசியாய் ஒரு கிரியை செய்தான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நல்ல ஆவிக்குரியவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா பயபக்தி உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தோடு இருக்கிறார்கள் ஒழிய கிரியை இல்லாத விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆண்டவர் ஒரு விஷன் கொடுக்கிறாரா, அதுக்கான கிரியை உங்ககிட்ட இருக்கணும். அந்த கிரியை தான் உங்களை ரட்சிக்கும். இப்போ நோவாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே ரைட் ஃபைன். இப்போ நம்மகிட்ட ஒரு குரூப் இருக்கு இந்த கடைசி காலத்துல. என்ன குரூப் தெரியுமா? இப்போ எங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி, என் டைம் மினிஸ்ட்ரி ஆண்டவர் கொடுத்திருக்காரு. கடைசி காலத்தை பத்தி தான் நாங்க பேசுறோம். அதை சொல்லும் போது உலகம் இப்படி ஒரு முடிவு வரப்போது, ஆண்டவர் வரப்போறாரு. நோவா சொன்னதே தான் நாங்க இப்போ வேற வெர்ஷன்ல சொல்லிட்டு இருக்கோம். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வெர்ஷனை இப்போ நாங்க வேற ஒரு வெர்ஷனா சொல்றோம். ஏன்னா இயேசு அதான் சொல்றாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். சோ அதே வெர்ஷன் தான், அதே அழிவு தான். அப்ப தண்ணி, இப்ப நெருப்பு, அப்ப பேழை, இப்ப இயேசு கிறிஸ்து. அன்னி தண்ணி பேழைக்கு மேல உச்சத்துல சிகரங்களுக்கு மேல பேழை இருந்துச்சான், 20 முழத்துக்கு மேல 15 முழத்துக்கு மேல இருந்துச்சா. இங்க மத்திய ஆகத்தில் ஆண்டவர் வச்சு நம்மளை காப்பாற்ற போறாருன்னு இருக்கு. நோவா பேழை கண்டினார். இப்ப நாம இயேசு கிறிஸ்து நமக்காக உண்டாக்கி ஒரு வாஸ்தவத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். சேம் கான்செப்ட், அதுல மாற்றுக்கிறதே இல்ல. ஆனால் இப்ப நாங்க இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும் போது 2 வகையான ஜனங்கள் இருக்கிறார். அதுல ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பிரதர், நாங்க விசுவாசிக்கிறோம், எல்லாம் ஓகே தான், ஆனா கர்த்தர் கிருபை உள்ளவர், அப்படிலாம் செய்ய மாட்டார். இவங்களுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா விசுவாசத்துல கிரியை செய்ய இவங்களுக்கு என்ன வரல, மனம் வரல. ஆயத்தப்படுவதற்கு இவங்களுக்கு என்ன வரல, ஆயத்தமே வரல. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவை மாத்தி அமைக்கலாம் நினைக்கிறாங்களே ஒழிய அந்த அழிவுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்றாரா, அதை செய்யுங்கள், குடும்பமாக செய்யுங்கள். அந்த விஷனை மொத்த குடும்பமும் டேக் ஓவர் பண்ணுங்க. சில நேரத்தில் கணவன் கொடுக்கிற விஷன் மனைவி எடுக்க மாட்டேங்கிறாங்க, மனைவி கொடுக்கிற விஷன் கணவன் எடுக்க மாட்டேங்கிறார். நோவாவுக்கு ஒரு விஷன் கொடுத்தாச்சு. இப்ப இந்த விஷனை அந்த 3 பசங்களும் எடுத்தாங்க தானே. அவன் பயபக்தி உள்ளவனா இருந்தா யாருக்குள்ள போச்சு, பிள்ளைங்களுக்குள்ள போச்சு, மனைவிக்குள்ள போச்சு. இவங்க 2 பேருக்குள்ள போனது ஆச்சரியம். அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த 3 பசங்களுடைய மனைவிகளுக்குள்ள போனது. நீங்க 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் 8 பேர் மாத்திரம். 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. பர்టిక్యులரா 2 இடத்துல 8 பேர்னு பைபிள் சொல்லுது. பேழைக்குள்ள போனது எத்தனை பேர்? 8 பேர். யார் அந்த 8 பேர்? நோவா, 3 பசங்க 4 பேர், நோவாவின் மனைவி 3 பசங்களுடைய மனைவி 4 பேர். சோ இப்போ இந்த 8 பேர் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப வசனம் தெளிவா இருக்கு, 8 பேர் தான் போனாங்க. அவங்க மருமகளும் போயிருக்காங்க. விஷன் நோவாவது. விஷன் யாருது? நோவாவது. இந்த விஷனை அப்படியே யாருக்குள்ள கொண்டு போக முடியுது? மனைவிக்குள்ள கொண்டு போக முடியுது. அந்த விஷனை அப்படியே பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போக முடியுது. பிள்ளைகளுக்குள் மட்டுமல்ல, பிள்ளைகளில் இருந்து பிள்ளைகளின் மனைவிகளுக்குள்ளும் கொண்டு போக முடியுது. எப்படி சாத்தியம்? இன்னைக்கு உங்களால முடியுமா?
இன்னைக்கு முடியுமா? இவ்வளவு டெக்னாலஜி உள்ள காலத்துல இவ்வளவு தூரம். அன்னைக்கு நோவா ஒருத்தன் மட்டும் தான் சொல்றான் உலகம் அழிய போது, உலகம் அழிய போது, உலகம் அழிய போது. அவன் நீதியை பிரசங்கித்தவன் நோக்கிய வாசிச்சோம். 2 பேதுரு 2:5 வாசிச்சோம். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ஒருத்தன் மட்டும் தான் பிரசங்கம் பண்ணிருக்கான். அவன் ஒருத்தன் தான் பிரசங்கம். ஆனா இப்ப அப்படி இல்ல, உலகம் முழுக்க ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க. 10க்கு சயின்டிஸ்டே ப்ரூஃப்ஸ் கொடுக்குறாங்க உலகம் அழிய போது, இது அக்கினி வரப்போகுது, இது பெரிய பேரழிவு நடக்குது, மிகப்பெரியதான். ஏன்னா அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு இன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு அதிகமான காஷன் கொடுக்க வேண்டியிருக்கு ஆண்டவருக்கு. 1,20,000 பேர் இருந்த நினிவேக்கு ஒரு ஆள் போதும். ஆனா 800 கோடி இருக்கிற உலகத்துக்கு 8,000 தீர்க்கதரிசி தேவைப்படுது. அதனால ஆண்டவர் உலகம் முழுக்க உண்டாக்கிட்டார். இவ்வளவு காஷன் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த காஷன் எல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், இந்த விஷயம் உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் போகுதா? உங்க மனைவிக்குள்ள உங்களால கொண்டு போக முடியுதா? ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு விஷயம் படிச்சு பார்த்தேன். ஆண்டவர் பேசும்போது சொன்னாரு, ஈசாக்குக்கு ஒரு ஒரு கட்டளையை நியமிக்கிறார் ஆபிரகாம். என்ன கட்டளை நியமிக்கிறார்னா, அந்த வேலைக்காரன் பொண்ணு பார்க்க போகும்போது வேலைக்காரன் கிட்ட ஆபிரகாம் வந்து சில உறுதிமொழி வாங்குறாரு. அந்த உறுதிமொழியில ஒண்ணு, பெண் உன் பின்னே வர மனதில்லாத இருந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களா இருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம். திருப்பி இந்த கானானை விட்டு வெளியே யார் போக கூடாது? ஈசாக்கு போக கூடாது. 2வது வாசி 26ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசி. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே இரு. அந்த அடுத்த வசனம் இருக்கு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இந்த தேசத்தில் வாசம், நீ வெளியே போக கூடாதுன்னு அர்த்தம். அப்ப ஈசாக்கு உள்ள ஒரு பெரிய கட்டளை. ஆபிரகாம் வெளியே போவாரு, வெளியிருந்து வருவாரு. யாக்கோபு வெளியே போவாரு, வெளியே போயிட்டு திருப்பி வருவாரு. இவங்களுக்குலாம் அது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இவங்களுக்குலாம் அந்த சட்டத்துக்கு நீங்களா இருக்காங்க. ஈசாக்கு அதுக்கு வந்து பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு. ஏன் ஆபிரகாம் வெளியிருந்து உள்ள வந்தாரு, ஏன் யாக்கோபு வெளியே போயிட்டு உள்ள வந்தாரு, ஏன் ஈசாக்கு உள்ளே இருந்தாரு. இந்த 3 முற்பிதாக்களுக்கு நடுவுல ஒரு பெரிய இருக்கு. இப்ப நம்ம அந்த மெசேஜுக்கு போக வேண்டாம், முடியாது. அப்ப ஈசாக்கு ஒரு கட்டளை உண்டு. அவன் அங்கேயே தான் இருக்கணும். என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த தேசத்தை விட்டு வெளியே போகவே கூடாது. இப்போ ரெபேக்கால கூட்டிட்டு வராங்க. வந்த பிறகு நல்லா கவனிச்சு பாருங்க. அவள் கடைசி வரைக்கும் அந்த தேசத்தை விட்டு வெளியே போனதாக இருக்கவே இருக்காது. அந்த தேசத்தை விட்டு வெளியே போகவே இல்ல. ஒரு தடவை கூட அந்த தேசத்தை விட்டு வெளியே போனாங்கிறத நீங்க பார்க்க, ரூத்தை பார்க்க முடியும், ராகாபை பார்க்க முடியும், நிறைய பேர் பார்க்க முடியும். ஆனா அந்த அம்மா மட்டும் வெளியே போனதாக நீங்க பார்க்கவே முடியாது. காரணம் என்னன்னா, கணவனுக்கு ஒரு பிரமாணம் என்றால் அவர் 2 பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அந்த பிரமாணம் இவளுக்கும் பொருந்தும். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பிரமாணம் என்றால் அது சபைக்கும் பொருந்தும். உங்கள் கணவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தால் அது உங்களுக்கும் பொருந்தும். இயேசு கிறிஸ்து சபைக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் வருவார். 2 பேரும் ஒன்றாய் இருப்பார்கள். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தில் உங்கள் கணவனுக்கு கொடுக்கப்பட்டதோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, நாம் ஒரே மாம்சமா இருக்கிறோம், ஒரே ஆவியா இருக்கிறோம். அந்த தரிசனத்தை உங்க ஆப்போசிட் பார்ட்னர் கிட்ட கொண்டு போக முடியுதா? இஸ் தட் பாசிபிள்? இன்னைக்கு முடியுமா? உடனடியாக எதிர்ப்பு. ஒரு 70% ஊழியக்காரனுக்கு உடனடியாக எதிர்ப்பு. இப்போ ஒரு கானானுக்கு போக சொல்லிட்டார் ஆபிரகாம், நீ புறப்பட்டு போ. அதுவும் சொல்லும் போது சொல்லிட்டாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு போ, எல்லாத்தையும் விட்டு போயிட்டே அப்படின்ட்டார். இதுல ஆபிரகாம் போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, அதுவும் பெரிய விஷயம் தான். ஆபிரகாம் போக சொல்லி ஆபிரகாம் கானானுக்கு போற. அவர் ஈராக்ல இருக்கிறார். ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? ஈராக்ல இருக்கிறார். ஏன்னா ஆதியாகமம் 11:31 சொல்லுது, அவர் வந்து சினையார் தேசத்தில் உள்ள ஊர் பட்டணம், அது வந்து ஈராக்ல இருந்து இஸ்ரேலுக்கு நடந்து வரணும். சோ அன்னோன் பிளேஸ். அதுவே பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் மனைவியை கூட்டிட்டு வரது. அந்த அம்மா வருதானே, அதுதான் விஷனை ஏற்றுக்கொண்டு நடப்பது. உங்ககிட்ட இருக்கிற பெனிஃபிட்டையும் பார்க்க கூடாது, இருக்கக்கூடியதை நான் டிஸ்அட்வான்டேஜையும் பார்க்க கூடாது. திஸ் இஸ் விஷன். ஐ வில் டிராவல் வித் யூ. இட்ஸ் ஓவர். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி டிராவல் பண்ணுவீங்க? ரெபேக்கால கூப்பிட்டு கேட்கறாங்க, இந்த மனுஷனோட கூட போகிறாயா? நோ ஃபேஸ்புக், நோ வாட்ஸ்அப், எந்த விதமான பயோடேட்டாவும் இல்லை. பையனுக்கு 40 வயசு. நோட் த வேர்ட். பையனுக்கு 40 வயசு. வந்திருக்கிறவன் எவனே தெரியாது. பார்த்து 3 நாள் தான் ஆகுது. அவன் வந்திருக்கவன் சொல்றான். ஆனால் ரெபேக்கா கிட்ட ஒரே ஒரு குணம் மட்டும் இருந்துச்சு. நீங்க அந்த பைபிள் நல்லா கவனிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவள் கர்த்தர்கிட்ட போகிற சுபாவம் அவளுக்கு இருந்துச்சு. பிள்ளை வயிற்றுல மோதிக்கிட்டா உடனே கர்த்தர்கிட்ட போவா. என்னவென்று விசாரிக்கும்படி கர்த்தரிடத்துல போனாள். இப்போ இவட்ட கேட்கறாங்க, எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு ஈசாக்குன்னு, செல்வ சீமான், எங்க எஜமான் அப்படி சமாளிச்சு வச்சிருக்காரு, வயசு 40. ஓ அப்படியா, எப்படி இருப்பாரு? அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க வாங்க வந்து பாருங்க, நல்லா சக்கச்சவேரும் அப்படி இருப்பாரு. இப்போ அவளை கூப்பிட்டு கேட்கறாங்க, நீ போகிறாயா? ஒரே வேர்ட், நான் போகிறேன். அவன் சொல்றான், ஒரு 10 நாள் எடுத்துட்டு போலாம். இல்ல வேணாம், போலாம், ரைட் போலாம். இதுதான் ஸ்பிரிச்சுவலி எடுக்கிற முடிவு. அந்த தரிசனத்தை நீங்கள் சுமப்பது என்பது இதுதான். உன் கண்ணு பார்த்து தரிசனத்தை முடிவு எடுக்க கூடாது. உங்க வீட்டுக்காருக்கோ உங்களுக்கோ ஒரு தரிசனம் கொடுக்கப்படுதா, அது தேவனிடத்துல வருகிறதா, அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க, அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. உன் தகப்பனுக்கு ஒரு தரிசனம் வருதா, உன் தாய்க்கு ஒரு தரிசனம் வருதா, சொல்றாங்களா, அக்செப்ட். நோ மோர் கொஸ்டின்ஸ், அப்படியே அக்செப்ட். நீ உன் கணவருக்கு உன் மாமியாருக்கு சொல்றாங்களா? பல நேரங்கள்ல நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க. பல நேரங்கள்ல ஊழியக்காரன் குடும்பத்தில் கூட சொல்றேன், மருமகள்கள் வராங்க. வந்துட்டு அந்த மாமியார் ஊழியக்காரம்மா, இந்த மாமியார் ஊழியக்காரம்மா, அவங்க மாமனார் ஊழியக்காரர். ஆனா வர மருமகள் அவளை மாமனார் மாமியாரா தான் பார்க்கிறார்களே ஒழிய ஊழியக்காரனும் ஊழியக்காரியுமாய் பார்க்கறதில்லை. அதுவே அதே வயசுள்ள இன்னொரு ஊழியக்காரன் வந்தா ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆனா இங்க ஒரு தரிசனம் பெற்ற தேவ மனுஷன்
ஒரு நீதி உள்ள சந்ததி, பயபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்திருக்கிறான். அந்த குடும்பத்தை கட்டுவதற்கு நான் வந்திருக்கிறேன் என்ற விஷன் அவங்களுக்குள்ள இல்ல. அதனால பைபிள் சொல்லுது, ரெபெக்காள் சாராளின் கூடாரத்தில் போய் குடியிருந்தாள். யூதா முறைப்படி, இஸ்ரவேல் முறைப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூடாரம் உண்டு. லேயாளுக்கு ஒரு கூடாரம், ராகேலுக்கு ஒரு கூடாரம், ஆபிரகாமுக்கு ஒரு கூடாரம், சாராளுக்கு ஒரு கூடாரம். எல்லாம் அவங்க கூடாரத்தில் இருப்பாங்க. அதான் ப்ரொசீஜர். ஆனா ரெபெக்காளுக்கு மட்டும் கூடாரமே கிடையாது. வசனம் இருக்கு, நீங்க வாசிச்சு பாருங்க. 24ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லும், அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். தாயினுடைய சாராளின் கூடாரத்துக்கு அழைத்து, ஏயா ஈசாக்கு செல்வச்சீமான் தானே, எனக்கு ஒரு கூடாரத்தை போட்டு தர மாட்டியா? இந்த சாராளுடைய கட்டில் அவள் படுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இது கிறிஸ்துவை கொண்டு வரக்கூடியதான கூடாரம். சாராள் இதுவரைக்கும் இதை சுமந்து கொண்டு வந்தாள், இனி நான் சுமந்து கொண்டு போவேன். இந்த கூடாரத்தில் கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் இந்த கூடாரம் கானானுக்குள் இருக்கு. அந்த தரிசனம் உனக்குள்ள இருக்கணும். நீ ஒரு வீட்டுக்குள்ள போறேன்னா அந்த குடும்பத்துல இது ஏன் வீடு, நான் இப்படிதான் இருப்பேன், தனியா தான் இருப்பேன், அதல்ல. நீ எதுக்கு உள்ள போன தெரியுமா? ஒரு தரிசனம் உண்மையிலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பாண்டிங் இருக்கு. அது பரலோகத்தினுடைய திட்டம். உன் மூலமாக ஒரு பிள்ளை வரும், அது பில்லி கிரகமாய் கூட இருக்கலாம். கர்த்தர் எது மூலமா என்ன சந்ததி உருவாக்க தெரியாது, அதை உருவாக்குவதற்கு நீ உள்ள போயிருக்கிற அந்த விஷனை சுமந்து கொண்டு போறவங்களா இருக்கணும். கணவனுடைய விஷன், ஆபிரகாமின் விஷன்ஸ் நல்ல கவனிங்க. ஆபிரகாமின் விஷன் ரெபெக்காளுக்கு இருக்கு. எப்படி சொல்றீங்க? 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி. ஆதியாகமத்தின் புத்தகம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது. 24ஆம் அதிகாரம் 60வது வசனம் வாசி. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. உன் சந்ததியார், அங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகும். இங்கே என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அடுத்து, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார். அங்க 22:17 உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை அப்ப ஆபிரகாமுடைய விஷன் ரெபெக்கா வழியா நிறைவேறணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு தான் ரெபெக்காள் கூடாரத்துக்குள் வந்தார். ஆமென். நீங்க அத்தனை பேரும் அப்படி ஒரு தரிசனத்தை சுமந்து கொண்டு தான் உங்கள் கூடாரத்துக்குள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, நீ என்ன செய்ற? அது சாராள் தரிசனம். நான் ஏன் நிறைவேற்றணும்? குடும்பம் என்பது கர்த்தர் உண்டாக்குனது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த தரிசனமே கிடையாது. ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து குழந்தைய பத்தி இதான் ஃபேமிலியா? இல்லை. தேவனுக்கு உண்மையிலும் என் மேலும் வேறொரு திட்டம் இருக்கிறது. We are all heavenly family. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நோவா தற்காலத்தில் காணாதவைகளை தரிசித்து பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழை உண்டு பண்ணினான். தரிசனம் இதான். கிறிஸ்துவனை ரட்சித்ததுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. ரெண்டு பேரையும் சேர்த்ததுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. இங்க வந்த உடனே அது மாமியார் அவங்களோட எல்லாம் என்னால இருக்க முடியாது, இருக்காதீங்க. மாமனாரோட நான் இருக்க முடியாது. நல்லா கவனிங்க. நான் ஒரே ஃபேமிலி ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கணும்ன்ற கான்செப்டை நான் சொல்ல வரேன். நீங்க தப்பா புரிஞ்சிடாதீங்க. நீங்க தனித்தனி வீட்டுக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஒண்ணு உங்களுக்கு புரியணும், நான் இந்த வீட்டுல இந்த குடும்பத்துக்குள்ள வந்தது அவர்கள் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. ஏன்னா என்னாலதான் அந்த தரிசனம் நிறைவேறும் இல்லையா? உங்களுக்கு பாத்திருக்கீங்களா, இந்த பேங்க்கு எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டை உடனே கையில் கொடுத்துருவாங்க. ஏடிஎம் கார்டு என்ன செய்வாங்க? கொடுத்துருவாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க பின் நம்பர் லெட்டர்ல வருவாங்க. உங்க அட்ரஸ்க்கு என்ன செய்வாங்க? பின் நம்பர் லெட்டர்ல வரும். கார்டு உங்ககிட்ட இருக்கு, பின் நம்பர் இன்னொரு இடத்துல இருந்து வரும். அது எங்க இருந்து வரும்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வரும். இந்த பேங்க் அவங்க அப்ளை பண்ணி விட்டுரும். இப்போ இந்த கார்டு உங்ககிட்ட இருக்கு, இவங்க கொடுத்தது, பின் நம்பர் இன்னொரு இடத்துல வரும். இது ரெண்டும் போட்டா தான் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தான் உன் கையில் இருக்கிற தரிசனத்துக்கான பின் நம்பர் உன் மனைவியின் வீட்டில் இருக்கிறது. அது இங்க சேர்ந்தாதான் பரலோகத்துல உன் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த புரிதல் உங்களுக்கு எனக்கும் வேணும். கணவன் மனைவியின் உடனே அப்படியே 100% மேட் ஃபார் ஈச் அதர் அப்படியே அதெல்லாம் இல்ல. கன்ஃபார்மா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு பிடிக்காதது அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காதது உங்களுக்கு பிடிக்கும். என்ன செய்ய முடியும்? ஏன்னா நான் அதற்காக இணைக்கப்படவே இல்லை. அந்த எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி பேழையை உண்டு பண்ணி நான் சாராளின் கூடாரத்துக்கு ஏன் வருகிறேன்? நான் ஆபிரகாமின் தரிசனத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். இந்த தீர்மானம் நீங்க எடுங்க, உங்கள் குடும்பமும் அந்த விசுவாச குடும்பத்தில் ஒன்றாக மாறிவிடும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்துல? கர்த்தருடைய மகா பெரிய திட்டம் ஃபேமிலி. அது ஹெவன்லி விஷன். அது பரலோகத்திலே தரிசனம் பண்ணப்பட்டு அது பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு ஃபேமிலியில தான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா முடிக்கிறது ஒரு ஃபேமிலியில தான் முடிக்கிறார். புதிய எருசலேமும் இயேசு கிறிஸ்துவும், மணவாட்டியாகிய புதிய எருசலேமும் மணவாளனாக இயேசு. இந்த ரெண்டுல ஆரம்பிச்சு அந்த ரெண்டுல தான் முடியுது. அப்ப டோட்டல் பைபிளுமே ஒரு ஃபேமிலி கான்செப்டுக்குள்ள தான் இருக்கு. இப்ப நீங்களும் நானும் அதில் ஒரு பகுதியாக இருக்கிறோம். நம்ம குடும்பத்தின் மூலமாக ஒரு பகுதியை கர்த்தர் அதில் இணைச்சு வச்சிருக்கிறார். இதுல அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக தான் நம்ம ஓடணும். ஹெவன்லி விஷன். எனக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு ஹெவன்லி விஷன் வச்சிருக்கிறார். நான் இந்த பூமிக்குரியதான சில ஆசாபாசங்கள்ல என் குடும்பத்தை இழந்து போகக்கூடாது. ஆசாபாசம் இருக்கணும், அது இருந்தா தான் மனுஷன். ஆனால் நான் அதை தாண்டி தேவ மனுஷன். அது கிடைத்தா தோத்திரம், இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நான் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஓடுவேன்.
கர்த்தர் என்னை மேலான காரியங்களுக்கு அழைத்திருக்கிறார். ஒருவேளை ரெபேக்கா நினைச்ச மாதிரி ஈசாக்கு இல்லாம இருந்திருக்கலாம் மேபி. ஆனா அதை பத்திலாம் ரெபேக்கா கவலைப்படவே இல்லை. அவளுடைய திட்டம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது. அதனாலதான் எதுக்கு எடுத்தாலும் அவன் தேவன் கிட்ட போனா. சில தப்புகள் நடக்கும், சில பிரச்சனைகள் வரும் வீட்டுல. ரெபேக்காளுடைய மருமகள் மனநோவா இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. கானானிய ஸ்திரீகள் அவளுக்கு மனநோவாக இருந்தார்கள். ஆனாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவள் உறுதியாக இருந்தாள். உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும், எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. அதை தாண்டி தான் நம்ம ஓடணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஒருவேளை உங்கள் கணவன் மனைவிக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் அதை சால்வ் பண்ணிடுங்க. பேசி சால்வ் பண்ணிடுங்க. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுங்க. சொல்லுங்க, இல்லப்பா நம்ம வேற ஒரு திட்டத்துக்கு இணைக்கப்பட்டோம், எனக்கு புரிஞ்சிருச்சு, இது அல்ல ஹெவன் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இணைக்குது, வேற எந்த காரணமும் இல்லாம இப்படி இருக்காது, இந்த சின்ன சின்ன காரியத்தை மறந்துடுவோம். சொல்லுங்க. ஒருவேளை அவர் புரிந்து கொள்ளாவிட்டால் அவர் புரிந்து கொள்கிற காலம் ஒன்று வரும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொண்டு செய்ய நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, தேவ ஆவியானவர் நீர் மூன்றாவது நபராய், முப்புரி நூலாய், ஹெல்ப்பராய் இந்த குடும்பங்களுக்கு இருந்து நடத்துவீராக. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வர வேண்டியதான எச்சரிப்புகளை எங்களுக்கு கொடுத்து நடத்துவீராக. எங்களுக்குள்ளே நாங்கள் பயபக்தி உள்ளவர்களாய் மாற கண்டித்து உணர்த்துவீராக. எங்கள் தரிசனம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, உன்மேல் உள்ள என் ஆவியும் உன் வாயில் உள்ள என் வார்த்தையும் உன்மேலும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்ததியின் சந்ததியின் மேலும் வரும் என்று சொன்னீர். தேவாவியானவர் எங்கள் தரிசனம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வருவதாக, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வருவதாக, உண்மை எங்கள் மேல் உள்ள உம்முடைய ஆவியானவர் அவர்கள் மேலும் கடந்து வருவீராக. ஆண்டவரே, என்ன நோக்கத்துக்கு எங்கள் குடும்பமாய் உண்டு பண்ணினீர், அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.